வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் மேல் திருப்பதில சுவாமி தரிசனத்துக்கு நாங்க போகலான்னு இருக்கோம். ஸோ எப்படி போகணும் பண்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. நீங்க சுவாமி தரிசனத்துக்கு போகணும்னு வச்சீங்கன்னா, மாசம் மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அதுல புக் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கீழ திருப்பதில சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டும் போகலாம். டோக்கன்ன்றது இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தரிசனம் இருக்கும். ஓகேங்களா? அதே போல எந்த டோக்கன் இல்லாம போற சர்வதர்ஷனம் கூட இருக்கு. நீங்க அதுல போற எப்படி இருந்தாலும் போலாம். நீங்க திருமலா போயிட்டு எந்த டோக்கன் இல்லாம போகணும் தரிசனம்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு போற தரிசனமா இருந்தா கூட ஃப்ரீ பஸ் இருக்கு திருமலால. நீங்க அந்த ஃப்ரீ பஸ் ஏறிட்டீங்கன்னா கரெக்டா அந்த கவுண்டராண்ட அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எந்த டோக்கன் இல்லாம போற தரிசனம் இருக்கு. நீங்க அதுல கூட போகலாம். அந்த பாயிண்ட்ல இறங்கிட்டு வாங்க பஸ்ல. நீங்க எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட போகலாம். ஆனா மேக்ஸிமம் வீக்கெண்டுன்றது அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனத்துக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா, ஜெனரலா எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனத்துக்கு ஒரு 10லிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு அப்ராக்ஸிமேட்டட் டைம் அது. ஓகேங்களா? ஜெனரலா நான் எப்பவுமே நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இல்லையா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு கூட நீங்க பிளான் பண்ணலாம். அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு கூட வீக் டேஸ் பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காமனா நிறைய பேர் கேட்டுக்கிற டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன் எத்தனை மணில இருந்து எக்ஸாக்டா இஷ்யூ பண்றாங்கன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் எக்ஸாக்டா இஷ்யூ டைம்ன்றது கிடையாது. அது க்ரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகும். வீக்கெண்ட்ஸ்னா கொஞ்சம் சீக்கிரம் இஷ்யூ பண்றாங்க. நைட் டைம்ல எல்லாம் டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது. காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற டைம் மத்தியானம் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா காலையில ஒரு 9 மணி இல்லைன்னா 10. ஓகேங்களா? நீங்க 10 மணிலேருந்தே திருப்பதியில் இருக்கிற பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். வீக் டேஸே பிளான் பண்ணுங்க மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகணும். எப்படி போகணும், எப்படி புக் பண்ணணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆன்லைன்ல மாசம் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. மினிமம் ஏஜ் 65 சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ற எப்படி இருந்தா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நெட் சென்டர்ல வைஃபை ஃபாஸ்டா இருக்கும், அவங்க கிட்ட சொல்லி நீங்க புக் பண்ணிக்கலாம். நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமலால சவுத் மாடா ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல ஸ்டார்டிங்லேயே இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. ஓகேங்களா? என்ட்ரி பாயிண்ட் யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்க டிக்கெட்ல கூட நீங்க புக் பண்ணீங்கன்னா அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கூட படிச்சு பாருங்க. அதுல ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாம் கூட இருக்கும். அதே போல ஆனா நீங்க நெட் சென்டர்ல புக் பண்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா புக் பண்ணுங்க. நம்ம மொபைல்ல வச்சுட்டு வீட்டில் புக் பண்றதுன்றது ரொம்ப ரேர் தான் அதுல கிடைக்கிறது. ஏன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது ஆன்லைன்ல. அதனால ஃபாஸ்டா முடிஞ்சு போகுது. ஓகேங்களா? அதே போல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ நெக்ஸ்ட் 300 ருபீஸ் புக் பண்ணலாம் பண்ற மாதிரி நீங்க கிளியரா அது கேட்கல கொஸ்டின் ஆனா 300 ருபீஸ் ஒரு வாட்டி புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் திருப்பி புக் பண்றதுக்கு 30 டேஸ் கேப் இருக்கும். ஓகேங்களா? தர்ஷனத்துக்கு 30 டேஸ் கேப் இருக்கும். அது 300 ருபீஸ்க்குன்னே கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு சம் டேஸ் இருக்கு. அது நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி நான் ஷேர் பண்றேன். நீங்க இந்த நடுவில் இந்த 30 டேஸ் நடுவில் ஏதாவது புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 300 ருபீஸ் புக் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க ஏதாவது ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ணலாம். இல்லைன்னா 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவால கூட நீங்க புக் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணத்துக்கு திருமலால டைரக்டா வந்தா டோக்கன் வாங்கிட்டு போக முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அங்க பிரதட்சணத்துக்கு டைரக்டா டோக்கனு டிக்கெட் இதெல்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் போகணும் அங்க பிரதட்சணத்துக்கு. ஓகேங்களா? மாசம் மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது. அதனால ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஆன்லைன்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அங்க பிரதட்சணத்துக்கு, ஆஃப்லைன் கிடையாது. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.